இந்த பாருங்க, நமக்கு இப்போ தலைக்கான எண்ணெய் முடி வளர்ச்சி, முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு, அதுக்காக வேண்டி நம்ம கரிசலாங்கண்ணி, சோத்துக்கத்தாழை, அதுக்கப்புறம் நெல்லிக்காய் அதெல்லாம் போட்டு இன்னும் சில மூலிகைகள்லாம் போட்டு பண்ணின்னு இருக்கேன். அந்த மாதிரி இதை கேட்பேன் நீங்கள் உடனே, என்ன மாமி இது உடனே எங்களுக்கு சளி பிடிச்சின்றோம், எனக்கு தும்மல் வரும்னு. அதெல்லாம் எதுவும் வராது. அதுக்கு வராமல் இருக்கிறதுக்கான மூலிகைகள்லாமும் நம்ம இதில் போட்டிருக்கோம். இப்போ முதல்ல எமர்ஜென்சி பொடி போட்ட போது எல்லாரும் கேட்டல், என்ன மாமி பொடி போட்டேன் அது சொல்லுங்கன்னு. அதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டாச்சு. இப்போ இதில் என்ன போடுறேன் அப்படின்னு கேட்பேன். கஸ்தூரி மஞ்சளும் ஜாதிக்காயும் அரைச்ச பொடி. இன்னும் நம்ம தைலத்துக்கு இன்னென்ன சேர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை சேர்க்கும்பொழுது அது அதுக்கான வேலையை செய்யும். இப்போ நீங்கள் கேட்பேன், என்ன மாமி இதை பண்ணுறதுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் பதங்கள் தப்பிடுத்துன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டயத்தில் போடணும். ரெண்டாவது பதங்கள் தப்பிடுத்துன்னா இந்த எண்ணெய் பண்ணுறதே வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் நானே பண்ணுறேன். நீங்கள் எல்லாம் வாங்கிக்கோங்க. வேணுங்கிறவா அந்த கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆயுர்வேதத்தில் என்ன சொல்கிறான்னா, தினந்தோறும் தலைக்கு உடம்புக்கு எல்லாத்துக்கும் எண்ணெய் தேய்ச்சின்னு குளிச்சல்னாலே நோயே வராதுன்னு சொல்கிறா. அது நம்ம தினந்தோறும் நம்மளால் முடியாட்டாலும் இது தேங்காய் எண்ணெயில் பண்ணுறது தினம் இதை நம்ம தலைக்கு தடவிக்கலாம். இல்லைனாலும் வாரத்தில் ஒரு 2-3 நாள் தடவிக்கலாம். அந்த எண்ணெய் காய்ச்சி போட்டிருக்கேன் பத்தெல்லாம் பொடுகு எண்ணெய், அது நல்லெண்ணெயில் பண்ணியிருக்கேன். அதை ஆண்கள் புதனும் சனியும், பெண்கள் செவ்வாயும் வெள்ளியும் நன்னா தேய்ச்சி குளிங்க. உடம்புக்கு அதெல்லாம் தேய்ச்சி குளிக்கும்போது வெய்ய காலத்தில் வருது பத்தல நோய்கள், கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய், அப்புறம் பித்தப்பையில் கல் இருக்குது, அப்புறம் யூரினரி பிளாடரில் கல் இருக்குது, அதுக்கப்புறம் யூரினரி இன்ஃபெக்ஷன், அப்புறம் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது, அப்புறம் மஞ்சக்காமாலை, டைஃபாய்டு, இப்படி வெயிலில் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வருது பத்தெல்லாம். கண்ணை எரியறது, தலையை எரியறது, பாதத்தை எரியறது அப்படின்லாம் சொல்லுவாள். அந்த நோய்கள் எதுவுமே வரவே வராது. எதிர்காலத்துலேயும் நிறையா நோய்கள்லேருந்து அவளை இது காப்பாற்றும். அதனால இந்த எண்ணெயை வாங்கி எல்லாரும் தேய்ச்சி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு வேணும்னா அது வருது பத்தில் வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த தைலத்துக்கு இது கரிசலாங்கண்ணிக்கு என்ன சொல்லுவான்னா கரப்பாந்தழை அப்படின்பா. எதுக்குன்னா இந்த கரப்பான்லாம் வருது பாருங்கோ, அதுலேருந்தெல்லாமும் இந்த எண்ணெய் காப்பாற்றும். கரப்பான், கரிப்பான், கரிசாலை, அப்படிலாம் இளநரைகள் இருந்ததுன்னா சின்ன பசங்களுக்கெல்லாம் இருந்ததுன்னா தடுக்கும். பெரியவாள்லாம் தடவிண்டா அவளுக்கு எதிர்காலத்தில் முடி ரொம்ப வெளுக்காது. லேசாக ஏதோ 1-2 தான் வரும். சில பேர் பார்த்துருக்கலாம் வயசான அளவு அவளுக்கு 1-2 தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். முடி நன்னா கட்டையாக அடர்த்தியாக நீளமாக நன்னா வளரும்.